பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிளித்தான்பட்டறை பகுதியில் உள்ள சுந்தரி அம்மன் ஆலயத்தில் 28ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி சுந்தரி அம்மனுக்கு பால், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தி புஷ்ப அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி பாகம் பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ சபாபதி லட்சார்ச்சனை நடைபெற்றது. நடராஜருக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தி மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். திருச்சி துவாக்குடி அருகில் உள்ள திருநெடுங்களநாதர் கோயிலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பால், தயிர், பழ வகைகளால் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள தும்பவனத்தம்மன் கோயிலில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சந்தன காப்பு அலங்காரத்தில் தும்பவனத்தம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சின்னமாக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கன்னியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தானியலட்சுமி பூஜை மற்றும் கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர்.
திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஆடி சுவாதி திருவிழாவையொட்டி சுந்தரமூர்த்தி நாயனார் ஸ்ரீ பறவை நாச்சியாருடன் 63 நாயன்மார்களின் வீதி விழா நடைபெற்றது. 63 நாதஸ்வரம், 63 தவில் கலைஞர்களின் மல்லாடி இசையுடன் 63 நாயன்மார்களும் 4 மாட வீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள முத்துமலை ஸ்ரீ முருகன் கோயிலில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் 63 நாயன்மார் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ விநாயகர், முருகர், நந்தியம் பெருமாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு திருமஞ்சன வழிபாடு நடைபெற்றது. 12 திருமுறைகளை அடியார்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லும் நிகழ்வும் திருவிளக்கு ஏற்றும் நிகழ்வும் நடைபெற்றது. பின்னர் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழங்கிட நாயன்மார்கள் அழைத்து வரப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே உள்ள பூதங்குடியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் மின் அலங்கார தேர் பவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சமணசு, மாதா, அந்தோணியார் ஆகியோர் எழுந்தருளினர். ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய தேர் பவனியானது மேளதாள முழக்கங்கள் வழியாக முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை அடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று புனித அந்தோணியாரை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே புகழ்பெற்ற கோம்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் காவிரியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பொங்கல் வைத்தும் சுவாமிக்கு அபிஷேக பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கார பூஜை செய்யப்பட்டு கிடா வெட்டப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள அறம்வளர்த்த நாயகி உடனுரை அறப்பள்ளீஸ்வரர் சிவாலயத்தில் ஆழிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மேளதாளம் முழங்க சீர்வரிசை தட்டுகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயிலை வந்தடைந்தன. 10க்கும் மேற்பட்ட பூஜை செய்து மந்திரங்கள் முழங்க சிவன் அம்பாள் திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பூர்வ மலைவாழ் மக்கள் பல வண்ண உடைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுந்தராம்பாள் தாயார் சமேத கைலாசநாதர் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மூலவர் சுந்தராம்பாள் தாயாருக்கு மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் சந்தான லட்சுமியாக காட்சியளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டியில் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி ஆலயத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனிதர் செபஸ்தியர் திருவுருவம் பொறித்த கொடி புனிதம் செய்யப்பட்டு ஆலய வளாகத்தில் உள்ள 60 அடி கொடி கம்பத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று இறை பாடல்கள் பாடி செபஸ்தியாரை வழிபட்டனர். அப்போது சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புறா பறக்க விடப்பட்டது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர மகோற்சவத்தையொட்டி தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.